பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்து சில பல வாரங்களா நம்ம எதை குறித்து தியானிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆம், அதாவது நான் சொன்ன மாதிரி தான். இஸ்ரவேல் ஜனங்கள் ராமசேசில் இருந்து கானானுக்குள் பிரவேசிக்கிறதற்கு கிட்டத்தட்ட 14 நாட்களுக்குள்ள போயிடலாம். பிப்ளிக்கலா இன்னும் சொல்லணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லணும்னா 11 நாட்களுக்குள்ளாக அவங்க நடந்து போனாலே போயிடலாம். பட் இட் டேக்ஸ் 40 இயர்ஸ் ஆஃப் டைம். ஆனா 40 வருஷம் ஆச்சு. 14 நாள் எங்க, 40 வருஷம் எங்க? அந்த 40 வருஷத்துல இவங்க வந்து 42 இடத்துல கூடாரம் போட்டாங்க, டென்ட் போட்டாங்க. அந்த 42 இடத்துல போட்டதுல அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ஸ்லயும் ஒவ்வொரு மெமரிஸ் கிடைச்சது. நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ வந்து நம்ம இந்த ஊர்ல இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மெமரிஸ் இருக்காது. பட் ஆனா செகண்ட் டைம் அதே வழியா நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கோவில்பட்டியில இருந்து நம்ம வந்து சென்னைக்கு போறோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் என்ன? சாத்தூர். சாத்தூர்ல சம்திங் நம்ம வந்து கடலை வாங்கி சாப்பிட்டுருப்போம். அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒரு மதுரையில நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நல்ல ஃபுட்டு கிடைச்சிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து திருச்சி. அப்போ திருச்சியில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அங்க ஒரு ஏதாவது கேசஸ் நடந்திருக்கும். அடுத்து டிடிஆர் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நம்ம உள்ளத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அனுபவிப்போம். அதே இது செகண்ட் டைம் பண்ணும்போது, இந்த ஸ்டாப்பிங்ல இது நடந்துச்சுல, இந்த ஸ்டாப்பிங்ல இது மழை வந்துச்சு, இந்த ஸ்டாப்பிங்ல இங்க வெயில் அடிச்சது, இந்த ஸ்டாப்பிங்ல நம்ம பேக்கரியில இருந்து சாப்பிட்டோம், இங்க டீ குடிச்சோம், இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ல ஒவ்வொரு அனுபவங்களை கொடுத்திருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட அனுபவங்களை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்களாம். என்னன்னா, இப்ப சுக்கோத் பிளேஸ்ல நாங்க இருந்து கிளம்புறோம், அந்த கிளம்புன அந்த இடத்துல இது நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இந்த 42 ஜங்ஷனும் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த 42 ஜங்ஷன்லையும் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 14 நாள்ல போயிருக்க வேண்டியது இவங்க 40 நாள் எடுத்தாலும், 40 வருஷம் எடுத்தாலும் அவர்களுக்குள்ள ஒவ்வொரு அனுபவங்கள் வந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க லைஃப்ல பாருங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்த 10 இயர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அடுத்து 4 to 5 இயர்ஸ்க்கு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியோ அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னது அப்படின்னா, இந்த பஞ்சாங்கமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அந்த உபாகமம் புஸ்தகத்தை ஃபுல்லா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தியானிச்சு தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும்னு என்ன பண்ணியிருக்காருன்னா ஆண்டவர் வந்து சொல்லி இருக்கிறாரு. அவங்க எங்க இருந்தாங்க? ராமசேஸ்ல இருந்தாங்க. ராமசேஸ் என்ன இடம்? நல்ல இடம் அப்படின்றத சொன்னேன். அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் என்ன? சுக்கோத்துக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட கூடாரம் எங்க? சுக்கோத். அதனால சுக்கோத்துனாலே கூடாரம் தான் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன நடந்துச்சு? அடுத்து எங்க ஸ்டாப்பிங் போட்டாங்க அப்படின்னா, ஏத்தாம்ல ஸ்டாப்பிங் போட்டாங்க. ஏத்தாம்ல அவங்களுக்கு வந்து முதலாக மேக ஸ்தம்பம் புறப்பட்டது. மேக ஸ்தம்பத்தில் யார் இருந்தா? தூதனானவர் இருந்தாரு அப்படின்றத நம்ம வசனத்துல தியானிச்சோம். அப்ப மேகஸ்தம்பம்னா சும்மா சொல்லிட முடியாது. மேக ஸ்தம்பத்தில் தூதனானவர் இருந்தார். தூதனானவர் யாரு? தூதன் அப்படின்னா ஏஞ்சல், தி ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாங்க. அப்போ அங்க இருந்தது யாருங்க? ஏசு கிறிஸ்து இவர்களுக்கு அடைக்கலமா இருந்தாங்க. ஐ மீன் அந்த மேக ஸ்தம்பமாயும் அக்கினி ஸ்தம்பமாயும் கூடவே வந்தது யாருங்க? ஏசு கிறிஸ்து, யெஷுவா அவங்க கூடவே வந்தாங்க அப்படின்றத நம்ம ஏத்தாம் ஸ்டாப்பிங்ல தியானிச்சோம். அதுக்கடுத்து மிக்டால் குறிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த மிக்டாலுமே ஒரு ஸ்பெஷலான ஏரியா தானே. அங்கதான் அவங்க வந்து செங்கடலை என்ன பண்ணாங்க அப்படின்னா பிளந்தார்கள். பிளக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத நம்ம வந்து தியானிச்சோம். அடுத்து செங்கலரை கறந்து போய் போன வாரம் என்ன தியானிச்சோம் அப்படின்னா மாரா. இது வந்து 5th ஸ்டேஷன் சொல்றாங்க. ஏன்னா ராமசேஸை சேர்த்து இது வந்து 5th ஸ்டேஷன். பட் இது மாரா வந்து எத்தனாவது ஸ்டேஷன் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 4th ஸ்டேஷனா நம்ம வந்து தியானிச்சுட்டு இருக்கோம். போன வாரம் நம்ம வந்து மாராவை குறிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா தியானிச்சோம் இல்லையா? மாரால அங்க அவங்க வந்து பார்த்தது வந்து கசப்பான தண்ணி. அவங்களுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணாங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா தண்ணி இல்லையா. சோ தண்ணி இல்லைன்ன உடனே ஒரு இடத்துல போய் குடிக்கிறாங்க. அது கசப்பா இருந்தது. அந்த இடத்துக்கு பேரு மாரா அப்படின்ற பேரை வந்து வச்சாங்க. அந்த மாரா அப்படின்ற தண்ணீர் ஏன் கசப்பா இருந்துச்சு அப்படின்றத நம்ம போன செய்தியில தியானிச்சோம். ஒருவேளை அது பார்க்கல இல்ல மறந்துருச்சு அப்படின்னா போன செய்தியில நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். மாரா எதனால கசப்பா இருந்துச்சு அப்படின்னா நத்திங் பட் அங்க வந்து மிட்ரி இருந்ததுனால சுத்தி ஃபுல்லா கசப்பான அது கனி, காய், பூ எல்லாமே அது என்ன பண்ணும்? கசப்பா இருக்கும். அந்த பட்டு
பட்டை எல்லாமே கசப்பா இருக்கிறதுனால அந்த இடமே ஒரு மாதிரி கசப்பா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது வெடிச்சு வந்தோடனே அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் அது ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற செடியா மாறுச்சு அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இல்ல மிர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிங்குலர்ல அது வந்து வெள்ளை போலம், ப்ளூரல் பன்மையில சொன்னா அப்படின்னா ஆடு ஆடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆடுகள் அந்த மாதிரி சொன்னா ஆடு அப்படின்னா மிர், ஆடுகள் அப்படின்னு சொல்லும் போது பன்மையில சொல்றது மாறா, அந்த ஏரியாவுக்கு பேரு அப்படிதான் வந்துச்சு அப்படின்றத போன வாரம் தியானிச்சோம். அதே மாதிரி மோசே வந்து போட்ட கோல் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வந்து ஸ்வீட்டான மரம் கிடையாது, அதுவும் மாறாதான் அப்படின்றத நம்ம வந்து மிலிட்ரி தான் அப்படின்றத தியானிச்சோம். அதனால அங்க ஒரு ஸ்வீட்னஸ் வந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து அங்கே அவர்களை சோதித்து அப்படின்னு கொடுத்துருக்குது. அங்கே அவர்களை சோதித்து அப்படின்றது இங்கிலீஷ்ல போகும்போது he proved them அப்படின்னா தன்னை யார் என்று வெளிப்படுத்தினார், யார் என்று காட்டினார், நான் உன் கூட இருக்கேன்றத காட்டினார் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா அதே வசனத்தை நீங்க யாத்திராகமம் 15:25 நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 15:25 அந்த வசனத்திலே அவர் ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் கொடுத்தார் அப்படின்றது. என்ன நியாயம் என்ன நியமம் அப்படின்றத தியானிச்சோம். இஸ் இட் கரெக்டா? அதாவது சபாத் டேவை நீங்க ஓய்வு நாளை நீங்க என்ன பண்ணணும், ஆசரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்றத, இது ரெண்டு தான் எப்படி கொடுத்தாருன்றத நம்ம வந்து உபாகமம் புஸ்தகத்துல இருந்து தியானிச்சோம். கட்டளை இட்டபடியே ஆல்ரெடி சொல்லியிருக்கல உங்களுக்கு அப்படின்னா அது எங்க சொன்னாருன்னா மாராவில வச்சு சொன்னாரு. இதோட நம்ம வந்து போன வார மெசேஜ் மெடிடேஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ரைட்டா? இப்ப அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்களேன், எனக்கு ஆக்சுவலி நான் ஏலிம் தான் தியானிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த மாராவில் இந்த வசனங்களை பார்த்த உடனே எனக்கு இன்னைக்கு காலையில நான் அப்புறம் சில விஷயங்கள் வந்து தியானிக்க ஸ்டார்ட் பண்ணினேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் இந்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் பாருங்க, 26 தானே, 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களையும் யாவையும் கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மாறா எவ்வளோ ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னா பாருங்களேன். மாறால ஃபர்ஸ்ட் கசப்பு தான் இருந்துச்சு. அந்த கசப்பை ஃபர்ஸ்ட் மிராக்கிள், அங்க ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. ரைட்? அவங்க மாறால என்ன பார்த்தாங்க, ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பார்த்தாங்க. ரெண்டாவது அங்க ரெண்டு விஷயங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுப்பா அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. மூணாவது ப்ராமிஸே அங்கதான் கொடுக்குறாரு. வாட் அ பியூட்டிஃபுல். அந்த மாரா பிளேஸ் எனக்கு உண்மையிலே எப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கடுத்து அவங்க லாவை கொடுத்தாங்க, மிராக்கிள பாக்குறாங்க. மூணாவது ஒரு விஷயம் அங்க வந்து எதை பார்க்கிறார்கள் அப்படின்னா ப்ராமிஸ். இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு பார்க்க போறோம் அப்படின்னா வாக்கு தத்தத்தை குறிச்சு பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க. அவருடைய நியமங்களையும் யாவையும் கை கொண்டார், நியமங்கள் நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும். இன்னைக்கு வந்து எப்படின்னா ஹீலிங் சர்வன், உங்களுக்கு எந்த பிரச்சனை சரீரத்துல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய சரீரத்துல எதுவும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, எகிப்தியனுக்கு வர பண்ணின எந்த வியாதிகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வர பண்ணேன், ஏன்னா நானே பரிகாரியாகிய கர்த்தர். ஃபர்ஸ்ட் வர பண்ண மாட்டாராம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஏன் வர பண்ண மாட்டாருன்னா அவர் டாக்டரா உள்ள இருக்காரு. டாக்டர் உள்ளுக்குள்ள இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா வியாதிகளே வராது. அந்த வாழ்க்கைக்கு பேர் என்னன்னா டிவைன் ஹெல்த். ஒரு ஸ்டேஜ்ல வியாதியில இருந்து போராடி போராடி புஷ் பண்ணி ஒரு மாத்திரை செலவு, மருந்து செலவு, இப்படியே போய் 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 நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவரை பிலீவ் பண்ண டிவைன் ஹெல்த்லயே வாழ்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வியாதினா என்னங்க, கேன்சர்னா என்னங்க, கோல்டுனா என்னங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் டிவைன் ஹெல்த். அப்போ நீங்க மாத்திரை எடுக்கும்போது அதை ஒரு சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜெனரேஷன் என்ன பண்ணும், ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, டாக்டர்னா என்னப்பா அப்படின்னு கேட்கும். நீங்க சொல்லணும் ஜீசஸ் அம்மா டாக்டர் அப்படின்னு சொல்லணும். அந்த ஜெனரேஷன் கேட்கும், டேப்லெட்னு சொல்றாங்களா அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்கும். நிஜத்துக்கு கேட்கும், இதெல்லாம் இருக்குதா பைபிள், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்றாருல, யோர்தானை விட்டு வரும்போது நீங்க அங்க வந்து கல்லை நாட்டிட்டு வாங்க, இது 12 கோத்திரத்துக்கும் 12 கற்கள் வந்து அடையாளமா இருக்கட்டும் நான் இந்த வழியா வர்றதுக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
நீங்க வச்சிருக்கிறதுக்கு அடையாளமா காட்டணும், இதுதான்மா டேப்லெட் அப்படின்னு. அப்படி ஒரு ஜெனரேஷனா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா உருவாக்குவாரு. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே செய்வாங்க, ஜெனரேஷன் வாழ்க்கையிலே அப்படியே செய்வாங்க. ஓகே, அதுதான் இங்க சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதே இது சங்கீதம் 91:10 பாத்தீங்க அப்படின்னா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஆண்டவர் சொன்ன வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னா, அங்கே பாருங்களேன், சங்கீதம் 105:37 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நோ மோர் சிக்னஸ், நோ மோர் வீக்னஸ் இன் ஜீசஸ் நேம். ஆமென். இது எல்லாமே என்னன்னா, அவன் கோத்திரத்தில், இது யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி தான் சொல்றாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல கோத்திரத்துல, அந்த ஜனங்கள்ல இல்ல கோத்திரத்தில் கையிலேயே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. அப்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள 40 ஆண்டு காலமாக நடத்துறாரு. பாத்தீங்களா சார், எவ்வளவு ஒரு நல்ல தேவன். இந்த பிளஸிங் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். உங்களுடைய ஜெனரேஷன்லயும் அதான் நான் சொன்னல, வியாதினா என்னன்னு கேட்பாங்க. இது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நான் சொல்ற வசனங்கள், இந்த 3 வசனம் எடுத்திருக்கிறேன் பாத்தீங்களா, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த 3 வசனங்களுமே ஓல்டு கவனன்ட்ல உள்ளது. ஓல்டு கவனன்ட்னா சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த விஷயங்களெல்லாம் செய்தால் நான் உனக்கு என்ன செய்வேன்னா வியாதியை வர பண்ண மாட்டேன்னு சொல்லி முடிச்சாரு. இது எல்லாமே எந்த கவனன்ட்? ஓல்டு கவனன்ட். ஓல்டு கவனன்ட்னா என்னது? நீ இதை செஞ்சா நான் உனக்கு இப்படி இருப்பேன், நீ இதை செஞ்சா நான் உனக்கு இப்படி இருப்பேன் அப்படின்றத சொன்னாரு. ஆனா நெக்ஸ்ட் ஸ்லைடு போடும்போது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். பாருங்க, நியூ கவனன்னா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்தார். ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, நான் உங்களுக்காக வசனம் எடுத்து வச்சிருக்கேன். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது. மொத்த காயங்களும் எங்க போயிருச்சுங்க? ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த அடிகளும் அவருடைய தழும்புகளால், அடிகள் எல்லாம் எங்க போயிருச்சு? அவருடைய சரீரத்துல போயிருச்சு. அவருடைய சரீரத்துல வசனம் சொல்லுது 1 Corinthians 40 மொத்தம் 39 அடிகள் பெற்றிருக்காங்க. 39 அடி பெற்றப்ப ஒவ்வொருத்தரும் சுகமாகலங்க. அடி அடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த அடியிலேயே ஒட்டுமொத்த ஹீலிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. 39 பிரமாணம் சொன்ன கணக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு பிட், அதாவது பெல்ட் வச்சு சும்மா அடிக்கிறது இல்ல, கயிறை வச்சு சும்மா அடிக்கிறது இல்ல, சவுக்க வச்சு சும்மா அடிக்கிறது இல்ல. சவுக்குல ஆணி இருக்கும். அந்த ஆணி ஜீசஸோடைய சரீரத்தை குத்தி மறுபடியும் வெளியே எடுக்கும் போது அங்க ஒரு சிக்னஸ் அனுபவிச்சாரு பாருங்க, அங்க ஒரு பலவீனங்களை அனுபவிச்சாரு பாருங்க. அந்த பலவீனம் மூலமா ஒன்னு சொல்றாரு, இனி உன் வாழ்க்கையில பலவீனம் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்றதுதான் அந்த வசனத்துடைய பொருள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ரைட் சைடு பிக் பாருங்க. நான் எல்லாமே இது எல்லாமே ரொம்ப ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாத வியாதிகளை கூட உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வியாதிகள் இருக்கோ எல்லாத்தையுமே அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சாரு. அவருடைய தழும்பு, அவர் அன்றைக்கு மாறாவாக அந்த பிட்டர்னஸை சுமந்தார் பாத்தீங்களா, அதன் மூலமாக நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஒரு டிவைன் ஹீலிங், டிவைன் ஹெல்த். அதாவது வியாதிக்காக போறான்னா உங்களுக்கு டிவைன் ஹீலிங்கு, வியாதியே நான் பார்க்கல அப்படின்னா ஒரு டிவைன் ஹெல்த் என்ன அர்த்தம்? வியாதியே பார்க்கல, நல்லா தான் ஆரோக்கியமா தான் இருக்கிற, அப்படி ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். பாருங்க, 1 பேதுரு 2:24 சொல்லி இருக்குது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு போட்டிருக்காங்க. பாஸ்டன்ஸ். குணமானீர்கள்னா ஆல்ரெடி யூ ஆர் ஹீல்டுன்னு அர்த்தம். நீங்க ஹீல் ஆயிட்டீங்க, யூ வில் பி ஹீல்டு அப்படின்னு கொடுக்கல. அதாவது என்னன்னா, நீங்க இனிமேல் தான் யூ வில் ஹீல் அப்படின்னு கொடுக்கல. அதாவது நீங்க இனிமேல் தான் ஹீல் ஆவீங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்கல. நீங்க ஆல்ரெடி யூ ஆர் ஹீல்டு அப்படின்னு கொடுத்துருக்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன பண்ணணும், சரீரத்துல அதுல போட்டிருக்க காமன் கோல்டு, ஹெட்ஏக், ஸோ இந்த மாதிரி சின்ன பிரச்சனை வந்தா கூட இது என் சரீரத்துல இருக்கக்கூடாதே, இயேசுவின் தழும்பு ஒவ்வொன்றும் என்னுடைய சுகவாழ்வு
உங்களுக்காக சிந்தப்பட்டது, இது வர்றதற்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணணும். கர்த்தர் அனுமதிக்கிறாருங்க, வச்சிருக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். யாருடைய வாழ்க்கையிலையும் அவர் வியாதிகளை அனுமதிப்பதில்லை. ஆமேன். எல்லாத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு ஒரு லாங் லைஃபை கொடுத்திருக்கிறாரு. மாறாவின் வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஒரு பலனான வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. டிவைன் ஹெல்த்துக்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. சர்வாங்க தெய்வீக சுகத்துக்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, இது வந்து மாறால ஒரு சில வசனங்களை விட்டு வச்சேன். அந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம ஏலிம்குள்ள போக போறோம். ஏலிம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இதை தான் சொல்றீங்க அப்படின்றீங்களா? நான் சொல்றேன், ஏலிமும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஏலிம்ல கிட்டத்தட்ட நீங்க ஏலிம் பத்தி வாசிச்சீங்கன்னா 2 வசனம் தான் இருக்கும். என்னாகமத்துல ஒரு வசனமும் யாத்ராகமத்துல ஒரு வசனமும் இருக்கும். இவ்வளவுதாங்க ஏலிம் பத்தி சொன்ன வசனங்கள். ஆனா இந்த வசனங்களை நீங்க தியானிச்சீங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏலிம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏலிம் அப்படின்னா அதற்கு மீனிங் என்னன்னா எழுதி வச்சுக்கோங்க. இதுல நான் எழுதல. ரெஃப்ரெஷ்மெண்ட். வாங்க சும்மா டயர்டாக இருக்குது, டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆக போவோம்ல. ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஆஃபீஸில் ஆர் சம்திங் நம்மளுடைய இடங்கள்ல. சரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுப்ப போவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு தான். ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்தாச்சு, சரி ஒரு 2 நாள் 3 நாள் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான பிளேஸ் தான் ஏலிம். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சில சொல்லுவாங்க மாறா வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கண்டிப்பாக ஏலிம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வாசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, மாறால இருக்கிற பிரச்சனையை அவர் ஏலிம்ல வந்து தீர்க்கலை. எத்தனை பேருக்கு புரியுது? மாறால அவங்களுக்கு தண்ணி இல்லாமே ஏலிம் வரைக்கும் அவங்களை நடத்தி கூட்டிட்டு வரல. மாறால ஆரம்பிச்ச பிரச்சனையே மாறாலே முடிச்சாரு. ஆமேன். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது எங்கேயோ அதுக்கு அடுத்த ஜங்ஷனுக்கு போய் அவர் முடிக்க போறது கிடையாது. எங்க ப்ராப்ளம், உனக்கு எங்க ப்ராப்ளம், அங்கேயே நான் ஃபினிஷ் பண்றேன் அப்படின்ட்டு முடிக்கிற இடம் தான் என்னது அப்படின்னா மாறா. அதே மாதிரி மாறா வந்துச்சுன்னா ஏலிம் வரும்ல. மாறால ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மாறாலே என்ன பண்ணுவாருன்னா முடிப்பாரு. ஒருவேளை இந்த ஏலிம்ல ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஏலிம்லேயே முடிப்பாரு. உங்க ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே உங்களை ஷைன் பண்ண வைப்பாரு, அங்கேயே உங்களை உயர்த்துவாரு. உங்களுடைய வேலைகள்ல இருக்கலாம், உங்களுடைய நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு படிக்கிற காரியங்கள்ல இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் நீங்க எடுக்கிற எல்லா விஷயங்களையும் தேவ கரம் கூட இருந்து அதை வாய்க்க செய்யும். ஆமேன். ஓகே, இது வந்து ஏலிம் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்னு அதோடைய பொருள். இன்னொன்று வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெஸ்ட், இது ரெண்டுக்குமே பொருள் இளைப்பாறுதல் அப்படின்ற மீன் தான் வருது. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல ஏலிமை எதை முக்கியப்படுத்துது அப்படின்னா கர்த்தருடைய கேர் இங்க முக்கியப்படுத்துது. காட்ஸ் கேர். ஓகேவா? இன்னொன்று ப்ரொவிஷன், அவர் கொடுக்கறது என்ன, ஃபுட்டாக இருக்கலாம், ஃபுட்ஸ், ஷெல்டர், வாட்டர், இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குது. அந்த கர்த்தருடைய கேரிங் தான் என்னது அப்படின்னா இந்த ஏலிம் அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள மீனிங். இது எத்தனாவது ஸ்டேஷன் அப்படின்னா 5th ஜங்ஷன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இது 2 வசனம் தான். எங்க இருக்குன்னா என்னாகமம் 33:9. ஸ்பீடா போறேன்னா எழுதி நோட் பண்ணிக்கோங்க. என்னாகமம் 33:9. ஓகேவா? மாறாவில் இருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள். இப்போ மாறால இருந்து எங்க வந்தாச்சு? ஏலிமுக்கு வந்தாச்சு. ஏலிம்லே 12 நீரூற்றுகள். நீங்க வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, நான் இங்க எதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? 12 அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 12. அது ஏன் 12 அப்படின்றத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். 70 பேரிச்ச மரங்களும். அது ஏன் 70? யோசிச்சிருக்கீங்களா? 71 வைக்கலாம், 13 வைக்கலாம், இல்லை 11 வைக்கலாம், இல்லை வந்து 69 வைக்கலாம். அவர் வச்சதை பாருங்க கரெக்டா. 12 வாட்டர் ஃபால்ஸ், நீரூற்று அப்படின்னா வெல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. சில இடத்துல ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும். பேரிச்ச மரங்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது என்ன வேற மரமே இல்லையா? பேரிச்ச மரம் தான் வைக்கணுமா? ஏன்னா அங்க ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காண்டி தான் சொல்றேன். நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை 12 நீரூற்றுகளும் மற்றும் 70 அண்டர்லைன் பண்ணணும், பேரிச்ச மரங்களை அண்டர்லைன் பண்ணணும். இது வந்து என்னாகமத்துல இருக்குது. இன்னொரு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா யாத்ராகமம் 15:27 இருக்குது. ஓகேவா? பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள், அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அவ்வளவுதான், அங்க பாளையம் இறங்கினார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த இடத்துக்கு இன்னொரு பொருள் என்னன்னா ஸ்ட்ராங் ட்ரீஸ். அங்க வந்து பலமான மரங்கள்லாம் இருக்குமா, அதனால அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ட்ரீஸ் இருக்குமா. ஓகேவா?
இந்த இடத்துல இஸ்ரேலைட்ஸ் வந்து எத்தனை நாள் குடியேறினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. 14 நாள் இருந்திருக்காங்க. மாரா விட்டு சீக்கிரம் கிளம்பியாச்சு. ஆனா இந்த ஏலிம்ல வந்து அவங்க தங்கி இருந்த நாட்கள் வந்து 14. இதெல்லாம் நான் இதுல ஸ்லைட்ல போடல, எழுதி வச்சுக்கோங்க. 14 நாள் டேரா போட்டிருக்காங்க. ஒரு இடம் நல்லா இருந்தா அங்கேயே நம்ம இருந்துலான்னு தோணும்ல, அந்த மாதிரி அங்கிருந்து வர மனசு இல்லாம இதை விட பெஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது, கானான் பெஸ்ட் பிளேஸ், அங்கெல்லாம் போகலாம். ஆனா இவங்களுக்கு அந்த பிளேஸ் எப்படி ராமசேஸ் வந்து நல்ல இடம், அங்கேயே இருந்துக்கலாம்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஏலிமும் ஒரு சூப்பரா இருந்த உடனே 14 நாள் டென்ட் போட்டு கூடாரம் போட்டு இருந்துட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மாரா டு ஏலிம் வரைக்கும் 5 மைல்ஸ் தூரம், 5 மைல் தான் தூரம், 8 கிலோமீட்டர், 8.04 சம்திங் கிலோமீட்டர்ஸ் வந்து அதோட டிஸ்டன்ஸ். ஓகேவா. இது வந்து இதில் பார்க்க வேண்டியது. இங்கிலீஷில் பாருங்களேன். ஆஃப்டர் லிவிங் மாரா த இஸ்ரேலைட்ஸ் ட்ராவல்ட் ஆன் டு த ஒயாசிஸ் ஆஃப் ஏலிம் வேர் தே ஃபவுண்ட் 12 ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் நீங்கள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய இங்கிலீஷ் பைபிள் இல்லை, ஸோ இருந்தால் மார்க் பண்ணிக்கோங்க. 310 பாம் ட்ரீஸ். உங்களுக்கு நான் இன்னைக்கு கிராமர் சொல்லி தரப்போகிறேன். மீன் கிராமர். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கிலீஷில் வந்து 3 ஸ்கோர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 17 கொடுக்கல, அவங்க 3 ஸ்கோர் அண்ட் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கோர் அப்படின்னு இப்போ நம்ம செஞ்சுரி அடிச்சிட்டான், நம்ம கிரிக்கெட் பார்ப்போம் இல்லையா, செஞ்சுரி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், 100 அப்படின்னு சொல்கிறோம். ஹாஃப் செஞ்சுரினா 50 அடிச்சிட்டார், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஸ்கோர் அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூனா 20 அப்படின்னு அர்த்தம். புது இங்கிலீஷ் வேர்டு. ஓகே. இப்போ வந்து ஸ்கோர் அப்படின்னா 20, 3 ஸ்கோர் அப்படின்னா 3 × 20 is equal to 60 ப்ளஸ் அதோட எவ்வளோ இருக்குது 10 and 10 கொடுத்துருக்காங்க. 3 ஸ்கோர் and 10 அப்படின்னா 3 × 20 and 10 which is equal to 70 அப்படின்னு அர்த்தம். சில டிரான்ஸ்லேஷனில் 17 அழகாக கொடுத்துருக்காங்க, சில டிரான்ஸ்லேஷனில் 70க்கு பதிலாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 ஸ்கோர் 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 70 அப்படின்றது அதோட மீனிங் 70 பேரிச்ச மரங்களும். ஓகேவா. இது வந்து எக்ஸோடஸ் 15:27 நம்ம வந்து பார்க்கலாம். தே கேம்ப்ட் தேர் பிசைட் தி வாட்டர். ஓகே. ஒயாசிஸ் ஆஃப் ஏலிம். ஒயாசிஸ்னா என்ன, அதாவது சுற்றி டெசர்ட் ரீஜன். டெசர்ட்னா பாலைவனம், அதுக்குள்ளே ஒரு சோலைவனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நம்ம என்னதான் நம்மளை சுற்றி கண்டிஷன்ஸ் எல்லாம் மோசமாக இருந்தாலும், சூழ்நிலைகள்லாம் மோசமாக இருந்தாலும், ஆனால் அந்த சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் நம்ம இருக்கிற அந்த விஷயங்கள் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஓயாசிஸ்னா என்ன சொல்ல, ஒரு செழிப்பாக இருக்கும், சோலைவனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா நம்ம. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏன் 12 ஸ்ப்ரிங்ஸ், 12 அதாவது 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம் மரங்களும், அது என்ன கணக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே யாக்கோபின் பிள்ளைகள் எத்தனை பேர், யாக்கோபின் பிள்ளைகள் எத்தனை பேர், எஸ் 12 சன்ஸ், 12 பிள்ளைங்க. அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 12 நீரூற்றுகளை கொண்டு வந்தார். 12 நீரூற்றுகள் எதற்கு, அங்கே 12 நீரூற்றுகள் வந்து 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் 12 கோத்திரங்களாய் மாறுச்சு. அதை தான் இந்த ஆதியாகமம் 49:28 இருக்கு. ஓகேவா. அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாய் மாறுச்சு. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு நீரூற்றை அங்கே வச்சாரு. ஆமீன். ஒரே நீரூற்றை வச்சு எல்லாரும் குடிங்க சண்டை போடுங்கன்னு சொல்லலை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நீரூற்றை வச்சுக்கோ. எவ்வளோ தாராளமானவர் பார்த்தீங்களா நம்ம அப்பா. காட் இஸ் குட். ஆமீன். அடுத்து பாருங்க, எதுக்கு 70 பேரிச்ச மரங்கள், அப்போ 12 பேரிச்ச மரத்தை வச்சிருக்கலாம்ல அப்படின்னா 70 வச்சாராம். ஏன்னா ஆதியாகமம் 46:27 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் எழுதி வச்சுக்கோங்க, 46:27. யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். மொத்தம் யாக்கோபின் குடும்பத்தார் எத்தனை பேரா, 70 பேர். அதை தான் இங்கே நான் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, அதாவது 12 பிள்ளைகள் யாரு, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன, 3rd ஜெனரேஷன், 4th ஜெனரேஷன், இது எல்லாம் சேர்த்து யாக்கோபுடைய டிசெண்டன்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70 பேர். இந்த 70 குடும்பங்கள்
ஓகே. 70 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எகிப்துல குடியிருக்கிறாங்க. ஸோ இந்த 70 பேரை அந்த ஜெனரேஷனை கணக்கு பண்றதுக்காக அவர் அங்க 70 பேரிச்ச மரங்களை வச்சாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் மேல கொடுத்துருக்குறாங்க. லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படின்னா 6 பேரு. இந்த 6 பேருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களை கொடுத்துருக்குறாங்க, அடுத்த ஜெனரேஷனுக்குரிய பிள்ளைகள். அதுக்கடுத்து அவங்களோட வேலைக்காரி சில்பாளுடைய பிள்ளைகள் எத்தனை 2 பேர், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து இது. அதுக்கப்புறம் ரேச்சலுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேரு, அவங்களுடைய வேலைக்காரி பில்காவுக்கு 2 பேரு, 2 ஆண் மக்கள். ஓகே, இந்த பிள்ளைகளுக்கு பிறந்த குழந்தைகள் இவங்க எல்லாருமே. ஸோ ஆக மொத்தம் 70 பேரும் எகிப்துல குடியிருந்தாங்க. இந்த 70 பேரும் ஒவ்வொரு ஃபேமிலிஸா மாற ஆரம்பிச்சாங்க. அதை கணக்கில் அந்த இதை மைண்ட்ல வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 70 பேரையும் அவர் வந்து 70 குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க இல்லையா, ஸோ 70 குடும்பங்களுக்கும் அவர் என்னத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா அந்த பாம் ட்ரீ, இன்னும் அழகா சொல்லணும்னா டேட் ட்ரீயை அவர் அங்க வச்சாரு. இதுதான் இந்த ஜெனசிஸ் 46:27 இன்னொரு முக்கியத்துவம். இன்னொன்னு என்ன அப்படின்னா பைபிள்ல ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறது எத்தனை சீஷர்களை தெரிந்தெடுப்பாரு அப்படின்னா 12 சீஷர்களை தெரிந்தெடுப்பாரு. நம்மளுக்கு தெரியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:1 நம்ம பார்ப்போம். என்னன்னா 12 நாமங்கள் ஆவன. அப்போ இயேசுடைய சீஷர்கள் எத்தனை பேரு? 12 பேரு. அதே நீங்க லூக்காவுக்கு வரும்போது 12 சீஷர்கள் கூட இன்னும் எத்தனை பேர் அப்பாயிண்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70 பேர் அவர் அப்பாயிண்ட் பண்ணாராம். அடுத்த சீஷர்கள் நம்ம ஒன்லி 12 மேலதான் நம்ம கண்ணு இருக்கும், பேதுரு, யாக்கோபு, யோவானு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லூக்கா 10வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா 1வது வசனமும் 17வது வசனமும் சொல்லுது மொத்தம் லார்ட் அப்பாயிண்டட் 70 ஆல்சோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 70 பேரை நியமித்திருக்கிறார். 70 பேரும் அவங்க போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து விட்டு வந்து திருப்பி சொல்றாங்க, நான் உங்க நாமத்தினால பேய்களை துரத்துனேன், அது போயிருச்சு, வியாதிகளை சுகப்படுத்தினேன். எப்பேற்பட்ட வியாதிகளா இருந்தாலும் அவங்க சுகப்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கணும் டிசைபிள்ஸ்னா. எப்படி இருக்கணும்? ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா போய் செஞ்சு முடிச்சிடுற சீஷர்களா என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஸோ இந்த பைபிள்ல நிறைய டைம்ஸ் வந்து 12 அப்படின்னு வந்துட்டே இருக்கும், 70 அப்படின்றத வந்துட்டே இருக்கும். ஏன் அந்த 12, ஏன் அந்த 70 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க பாருங்க 12, 70 ரெண்டுமே எதுதான் குறிக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல 7 அப்படின்னா அதாவது பெர்ஃபெக்ட், பரிபூர்ணம் அப்படின்றத சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி 12 அப்படின்னாலும் 70 அப்படின்னாலும் எதை குறிக்குது அப்படின்னா பரிபூரணத்தை மென்ஷன் பண்ணுது, பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதுனால. இப்போ யாக்கோபின் பிள்ளைகள் 12 அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பெர்ஃபெக்டா இருந்தாங்க, ரைட்? அடுத்து வந்து அது மட்டும் இல்லை, 70 அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்னஸை குறிக்குது. 7ஆம் நாள் அவர் எல்லாவற்றையும் முடித்திருந்து ஓய்ந்திருந்தார், 7 எழுபதை விசேஷமா ஆசரிக்கும் வருஷமாக அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 அந்த 70 அப்படின்ற அந்த வார்த்தைகளை அவர் வந்து கரெக்டா அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை குறிக்குது, ஒரு கம்ப்ளீட்னஸை குறிக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வந்து அப்படியே ஆரம்ப காலத்துல உங்களை எப்படி பிடிச்சாரோ, கை பிடிச்சாரோ அதை அப்படியே விட்டு விட்டு போகிறவர் அல்ல. அன்றைக்கு பிடித்த கைகளை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா விடவே மாட்டாரு. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரயாணங்கள்லயும் அவர் என்ன செய்வாரு அப்படின்னா அவர் கூட இருந்து அவர் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். ஆமேன். இதைத்தான் இங்க வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதனாலதான் அவர் 12 வெல்ஸ் ஆஃப் வாட்டரையும் 310 ட்ரீஸையும் அவர் வந்து கொடுத்தாரு. 310 பாம் ட்ரீஸ்னா என்ன? நத்திங் பட் 70. ஓகேவா? இனி 70ன்றது உங்களுக்கு மறக்கக்கூடாது. 3 ஸ்கோர் அப்படின்னா 60, 3 ஸ்கோர் அண்ட் 10னா 70. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகேவா? முடிஞ்சிச்சு இதோட. சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆமே. இந்த இடத்துல வந்து பனை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, பனைனா நத்திங் பட் பாம் ட்ரீ. நான் அங்கே சொன்னல பேரிச்சம்பழம், பேரிச்சம் மரங்களை அங்கே வந்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் பாம் ட்ரீ தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பனை அப்படின்னா ஏன் இங்கே பனை அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் சங்கீதம் 92க்கு வந்து 12ன்னு போட்டுக்கோங்க.
12ல பனையை அண்டர்லைன் பண்ணிட்டு இங்க நீங்க எழுத வேண்டிய வார்த்தை பேரிச்சம் மரம் அப்படின்னே எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டுல இந்த மக்கள் இருந்துட்டு தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவங்க பேரிச்ச மரத்தை பார்த்தது இல்ல. ஏன்னா சவுதி அரேபியால இருக்கு. இப்பயும் டேட்ஸ் எங்க ஃபேமஸ், ரொம்ப சவுதியில தான் ஃபேமஸ். அங்க இருக்கிற டேட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஏலிம் எங்க இருக்கு அப்படின்னா சவுதி அரேபியால தான் இருக்கு. ஆமேன். அந்த சவுதி அரேபியால அங்க இருக்கிறதுனால அந்த டேட்ஸுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அது எங்க, அதே தான் அந்த ஏலிம் ரீஜியன் எங்க இருக்குது, சவுதி அரேபியால இருக்குது. அதனால அங்கிருந்து வரக்கூடிய டேட்ஸ் வந்து ரொம்பவே என்னவா இருக்கு, சுவையா இருக்கு. ஸோ விஷயத்துக்கு வருவோம். பனை அப்படின்றது இந்த பாம் ட்ரீயோட ஒரு வகை தான், வெரைட்டி தான். என்னது அப்படின்னா இந்த பேரிச்ச மரம். இந்த பேரிச்ச மரத்தை இந்த இதுல யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, நம்ம இந்தியால யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அது டெசர்ட் ரீஜியன்ல தான் வளரக்கூடியது. எப்படி இந்த ஏலிம்ல வளர்ந்துருக்குல, அதே மாதிரி ஒரு டெசர்ட்டான ஏரியால வளரக்கூடியது தான் இந்த பனை மரம், சாரி இந்த பேரிச்ச மரம். இந்த பேரிச்ச மரத்தை யாரும் பார்த்தது இல்லைன்ன உடனே நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதுல என்ன போட்டிருக்காங்கன்னா பனை மரம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பனையை போல் வளருவான், அதாவது பேரிச்ச மரத்தை போல் வளருவான் நீதிமான். யாரு? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேரிச்ச மரத்தை போல் வளருவார்கள். ரைஷஸ் வில் ஃப்ளரிஷ் லைக் எ பாம் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பேரிச்ச மரத்துடைய ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஹை சால்ட் கண்டிஷன் கூட. ஹை சால்ட்னா என்ன, ரொம்ப உப்புத்தன்மையாக இருக்கக்கூடியது. டெசர்ட் ரீஜியனில் வைல்டர்னஸ், அதாவது வனாந்திரத்தில் வளரக்கூடியது. அதாவது எந்த மரமும் அந்த ஒரு சூழல் இல்லாமல் வளராது தெரியுமா. எல்லா மரத்துக்கும் ஒரு சூழல் வேணும். இப்போ நீங்கள் ஒரு ரோஜா செடி வைக்கிறீங்க அப்படின்னா ரோஜா செடிக்கு நீங்கள் பக்குவமாக அதுக்கு என்ன போடணும், உரம் போடணும். அப்போ தான் அது வளரும். அதே மாதிரி ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல வாழக்கூடியது. ஆனா இந்த பேரிச்ச மரம் அப்படி இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எவ்வளோ சால்ட் கண்டிஷனாக இருந்தாலும் அது வளரும், எவ்வளோ ஹாட் கண்டிஷனாக இருந்தாலும் வளரும். ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு ப்ராஃபஸியாக சொல்கிற வசனம் என்னென்னா, இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, என்னென்ன உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ், உங்கள் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அதிகாரம் செலுத்துவீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினால பிளஸ் பண்ணுறேன். இந்த வாரத்தில் ஒன்று டெய்லி ஒரு டேட்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்களா வீட்டில், 60 rupees அதுக்கு மேலே தான் வரும். அது கொஞ்சம் அதிலிருந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது சொல்லுங்க, நீதிமான் பேரிச்ச மரத்தை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான், இப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. டெய்லி ஒன்று சாப்பிடும்போது சொல்லுங்க. அன்னைக்கு சொன்னேன், ஏத்தாம் நடத்தும் போது மேகத்தை போய் பாருங்க, மேகத்துல தூதன் ஆனவர் இருக்கிறாரு அப்படின்றத சொன்னேன். இன்னைக்கு வந்து பேரிச்சம் பழத்தை நீங்க சாப்பிடுறீங்க. டெய்லி ஒன்று சாப்பிடும்போது நீங்க சொல்லணும், இதை போல நீதிமான் நான் தான், இதை போல நான் வளருவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. நம்மள சிச்சுவேஷன் சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன் எவ்வளோ பெரிய ஹை சால்ட் கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ டெசர்ட் ரீஜியனாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருக்கிற எவ்வளோ சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வளருவேன்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நான் நிற்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இதில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களை நினைவில் கொண்டு அவர் சிலுவையில் என்ன பண்ணாருன்னா வெற்றி சிறந்தாரு. ஒருபோதும் நம்ம யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம், நம்ம தோற்று நிற்கவே மாட்டோம். ஒரே ஒரு விஷயம்தான், நான் நீதிமான், நான் பனையை போல செழிப்பேன். இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து டேட்ஸை பார்க்கும்போது, டேட்ஸை சாப்பிடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இதை போல் நான் வளருவேன், இதை போல் நான் செழிப்பேன். எனக்கு அதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வளருவேன். இந்த இவ்வளோ பெரிய தொகையை நான் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, பட் ஆனால் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கி வச்சு அந்த டேட்ஸை பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த செய்திகளுக்குள்ளே போயிடுவீங்க. ஒன்றும் இல்லை, ப்ராஸ்பரஸ். ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்த்தது இந்த பேரிச்ச மரம் அப்படின்னா ப்ராஸ்பரஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அந்த குடும்பங்களுக்கு ஒரு நீரூற்றையும் ஒரு பேரிச்ச மரத்தையும் வைக்காம அவ்வளவு வச்சிருக்கார் பார்த்தீங்களா. இதுதான் ஜெனரஸ் காட். அதாவது ஜெனரஸ் காடுனா என்னன்னா, அளவில்லாமல் கொடுப்பாராம், பாத்திரம் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம், அவ்வளோ ப்ராஸ்பரஸாக அவங்கள வாழ வைப்பாராம். இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, டிவைன் ஹெல்த்தை பார்த்துருக்கோம், டிவைன் ஹீலிங்கை பார்த்துருக்கோம், இன்னொன்று ப்ராஸ்பரிட்டி லைஃப்பை பார்த்துருக்குறோம். இந்த லைஃப் எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜாக இன்னைக்கு நம்ம வந்து ஏளிமையும் பார்த்துருக்கோம், மாறாவையும் பார்த்துருக்கோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே செய்வாங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. டேட்ஸாக வாங்குங்க, இந்த வாரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. அதை பார்க்கும்போது சொல்லுங்க, நீதிமான் வளருவான்னு சொல்லுங்க, நீதிமான் செழிப்பான்னு சொல்லுங்க, நீதிமான் எந்த இடத்துலையும் முடங்கி போய் இருக்க மாட்டான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க. நம்ம கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா?
ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இப்பொழுது வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிளஸ் பண்றோம். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம். ஏலிம்ல எப்படி நீங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஒரு செழிப்பா ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஜெனரஸா ஆண்டவரே அவங்கள அங்க ஹாப்பியா வச்சிருந்தீங்களோ அதே போல இந்த வீக் ஃபுல்லா நான் இவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிளஸ் பண்ணி அனுப்புறேன். அப்பா இந்த வீக் ஃபுல்லா இவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திர ராஜா ஒரு பிளஸ்ஸிங்கை பார்க்கணும், ஒரு செழிப்பான ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப்பை பார்க்கணும் ஆண்டவரே ஏசப்பா, ஒரு டிவைன் ஹெல்த்தை பார்க்கணும் ஸ்தோத்திர ராஜா, டிவைன் ஹீலிங்கை பார்க்கணும் ஆண்டவரே. அநேகர் இவர்கள் போய் மற்றவர்கள் ஹீல் பண்ற அளவுக்கு விசுவாசத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்க. உம்முடைய கரங்கள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு நிலைமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் பாப்பா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.